வணக்கம். ஒரே நாட்டுக்குள்ள விதவிதமான மக்கள், அதாவது வேற வேற மொழி, இனம், மதத்தை சேர்ந்தவங்க எப்படி ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருக்கு. அதுதான் அதிகார பகிர்வு. வாங்க, அத பத்தி தான் இந்த முறை நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுக்குள்ள இத்தனை விதமான மக்கள், வேற வேற மொழி பேசுறவங்க, வேற வேற கலாச்சாரத்தை பின்பற்றவங்க, இவங்க எல்லாரும் எந்த சண்டையும் இல்லாம அமைதியா ஒன்னா வாழ்றது எப்படி சாத்தியம்? இது ஏதோ அரசியல்வாதிங்க பேசுற விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த ரெண்டு நாடுகளை பாருங்க. ஒன்னு யூரோப்ல இருக்கிற பெல்ஜியம், இன்னொன்னு நம்ம பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீலங்கா. ரெண்டு நாட்டிலயுமே பல இன மக்கள் வாழ்றாங்க. அவங்க சந்திச்ச பிரச்சனைகளும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா அவங்க போன பாதை இருக்கு பாருங்க, அதுதான் அப்படியே நேர் எதிர். அதனால கிடைச்ச ரிசல்ட்டும் தலைகீழ். அந்த ரெண்டு வித்தியாசமான கதைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, முதல்ல பெல்ஜியம் கதைக்கு போலாம். அவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல அவங்க எப்படி எல்லாருக்கும் ஏத்த ஒரு இணக்கமான பாதையை, ஒரு அகாமடேஷன் மாடலை உருவாக்குனாங்கன்னு பாப்போம். பெல்ஜியத்தோட மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க 59% பேர் டச்சு மொழி பேசுறவங்க, 40% பேர் பிரெஞ்சு பேசுறவங்க. அதாவது டச் பேசுறவங்க தான் மெஜாரிட்டி. ஆனா ஒரு காலத்துல பிரெஞ்சு பேசுற மைனாரிட்டி மக்கள் தான் பணபலத்துல, படிப்புலன்னு எல்லாத்துலயும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இதனால மெஜாரிட்டியா இருந்த டச்சு மக்களுக்கு இயல்பாவே ஒரு கோபம், ஒரு அதிருப்தி இருந்துச்சு. இந்த நிலைமைய பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, நாட்டோட தலைநகரமான பிரசல்ஸ்ல நிலைமை அப்படியே உள்டா. அங்க பாத்தீங்கன்னா 80% பேர் பிரெஞ்சு பேசுறவங்க, வெறும் 20% தான் டச்சு பேசுறவங்க. யோசிச்சு பாருங்க, நாட்டுல மைனாரிட்டியா இருக்கிற ஒரு குரூப் தலைநகரத்துல மெஜாரிட்டியா இருக்கு. இது பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்குச்சு. சரி, இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனைய பெல்ஜியம் எப்படி சரி செஞ்சாங்க? அவங்க 1970 இருந்து 1993 வரைக்கும் அவங்க அரசியலமைப்பை 4 தடவை மாத்தி எழுதுனாங்க. நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டச், பிரெஞ்சு ரெண்டு மொழி பேசுறவங்களுக்கும் சரிசமமா மந்திரி பதவி கொடுத்தாங்க. மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பிரசல்ஸ்க்குன்னு தனியா ஒரு கவர்மெண்ட், அதுலயும் ரெண்டு தரப்புக்கும் சமமான பிரதிநிதித்துவம். கடைசியா ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம், மொழி, கலாச்சாரம், கல்வின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே ஒரு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டையும் உருவாக்குனாங்க. இங்க பிரிசல்ஸ்ல இருக்கிற இந்த திருப்பியர் பலகைய பாருங்க. இது ஒரு சூப்பர் உதாரணம். அதிகார பகிர்வுங்கிற கொள்கை வெறும் சட்ட புத்தகத்துல மட்டும் இல்லாம மக்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு இது அழகா காட்டுது. இப்போ பெல்ஜியம் போன பாதைக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த ஸ்ரீலங்காவோட கதைக்கே வருவோம். அதிகாரத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே வலி நிறைஞ்ச பாடம். ஸ்ரீலங்காவோட மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டா அங்க 74% சிங்கள மொழி பேசுறவங்களும் 18% தமிழ் பேசுறவங்களும் இருந்தாங்க. இங்க பெல்ஜியம் மாதிரி இல்லாம ஒரு சமூகம் ரொம்ப தெளிவான பெரும்பான்மையா இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நிலைமை தான் மெஜாரிட்டேரியனிசம், அதாவது பெரும்பான்மைவாதம்னு ஒரு கொள்கைக்கு வழிவகுத்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, நாங்க தான் மெஜாரிட்டி, அதனால மைனாரிட்டி மக்களோட விருப்பத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க நினைக்கிற மாதிரி தான் நாட்டை ஆளுவோன்னு சொல்றது தான் இது. துரதிருஷ்டவசமா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட பாலிசிஸ் எல்லாமே இந்த வழியில தான் போச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. அந்த பாதை எப்படி தப்பா போச்சுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. 1956ல சிங்களத்தை மட்டும் ஒரே அஃபிஷியல் லாங்குவேஜா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ல இருந்து கவர்மெண்ட் வேலை வரைக்கும் எல்லாத்துலயும் சிங்கள மக்களுக்கு முன்னுரிமை தராங்க. இந்த மாதிரி ஒன்னு பின்னாடி ஒன்னா எடுத்த முடிவுகள் தமிழ் மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்துச்சு. இந்த நாட்டுல நமக்கு இடமே இல்லையாங்கிற ஒரு உணர்வு அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சது. அதோட விளைவுதான் 1980கள்ல தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கை வலுப்பெற்றது. இதோட கடைசி விளைவு ரொம்பவே சோகமானது. ரெண்டு சமூகத்துக்கும் இடையில ஒரு ஆழமான அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. அது ரொம்ப சீக்கிரத்திலேயே பல வருஷங்கள் நீடிச்ச ஒரு பயங்கரமான உள்நாட்டு போரா மாறிடுச்சு. பெல்ஜியத்தோட கதை, ஸ்ரீலங்காவோட கதை, இந்த ரெண்டும் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை ஞாபகப்படுத்துது. அதிகாரத்தை ஏன் மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்? இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு ரொம்ப பிராக்டிக்கலான காரணம், அதாவது அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டா நாட்டுல சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா நிலையா இருக்கும். இன்னொன்னு ஒரு மோரலான காரணம். ஜனநாயகம்னா என்னங்க? மக்களோட ஆட்சி தானே. அப்போ அந்த நாட்டுல வாழ்ற எல்லா மக்களுக்கும் இது நம்ம ஆட்சி, இதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற உணர்வை கொடுக்கறதானே அதோட உண்மையான அர்த்தம். இந்த கோட்டை அது ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. மெஜாரிட்டி மக்கள் சொல்றத மைனாரிட்டி மேல திணிக்கிறது அப்போதைக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியலாம், ஆனா லாங் ரன்ல அது நாட்டோட ஒற்றுமையே உடைச்சிடும்.
சரி, அதிகார பகிர்வு ஏன் முக்கியம்னு இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்படி செய்யறது? அதாவது நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது? ஜனநாயக நாடுகள்ல என்னென்ன வழிகள்ல அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல கிடைமட்ட அதிகார பகிர்வு, அதாவது ஹாரிசாண்டல் பவர் ஷேரிங். இதுல கவர்மெண்டோட 3 முக்கிய அங்கங்களான சட்டமன்றம், நிர்வாகம், அப்புறம் நீதித்துறை, இது 3க்கும் பவரை சரிசமமா பிரிச்சு கொடுக்கறாங்க. சிம்பிளா சொன்னா யாரும் யாருக்கும் பெரியவங்க இல்ல. ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் கேள்வி கேட்க முடியும். இதனால கவர்மெண்ட் ஒருத்தர் கையில மட்டும் அதிகாரம் போய் சர்வாதிகாரமா மாறாம ஒரு பேலன்ஸோட இயங்குது. அடுத்து செங்குத்து அதிகார பகிர்வு, அதாவது வெர்டிகல் பவர் ஷேரிங். இது ஒரு பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மேல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கும் கீழே நம்ம பஞ்சாயத்து, முனிசிபாலின்னு இப்படி மேல இருந்து கீழ் வரைக்கும் அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கறது தான் இது. நம்ம நாட்டுல இருக்கிற கூட்டாட்சி முறை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பவரை வெறும் கவர்மெண்ட் அமைப்புகளுக்குள்ள மட்டும் பிரிக்காம வேற வேற சமூக குழுக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம். பெல்ஜியம்ல பார்த்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். இன்னும் சொல்லப்போனா நம்ம நாட்டுல சில சமூகங்களுக்கும் பெண்களுக்கும் ரிசர்வ்டு தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது கூட இந்த மாதிரி ஒரு அதிகார பகிர்வு தான். இதனால சமூகத்துல எல்லாருடைய குரலுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்குது. கடைசியா அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கிற அதிகார பகிர்வு. எலெக்ஷன்ல பல கட்சிகள் போட்டியிடுறதே ஒரு வகையான பவர் ஷேரிங் தான். ஏன்னா இதனால பவர் ஒரே கட்சி கையில எப்பவும் தங்கிடாது. சில சமயம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதப்போ பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களே, அதுவும் பவர் ஷேரிங்கோட ஒரு நேரடியான உதாரணம் தான். இறுதியா இந்த விஷயத்த இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கிற மாதிரி லெபனான்ல இருந்து கலீலோட குழப்பத்தை பார்ப்போம். அங்க பல வருஷமா நடந்த உள்நாட்டு போரை முடிக்க ஒவ்வொரு மத சமுதாயத்துக்கும் குறிப்பிட்ட பதவிகளை ஒதுக்கீடு பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா கலீலுக்கு இது பிடிக்கல. அவர் கேக்குறாரு, ஏன் நம்ம சும்மா ஒரு எலெக்ஷன் வச்சு யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள தலைவராக்க கூடாதா? பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தான் இருக்கு இல்லையா? கலீலோவோட இந்த கேள்விதான் நம்மள இந்த மொத்த விவாதத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு வருது. பலவிதமான மக்கள் வாழ்ற ஒரு ஜனநாயக நாட்டுல எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்? மெஜாரிட்டி மக்களோட விருப்பத்துக்கா, இல்ல எல்லா சமூகமும் அமைதியா வாழணுங்கிற உத்தரவாதத்துக்கா? இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்.